நாட்டிய பாருங்க நாங்க சாரு அப்ப இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் மெல்லாவியாலேருந்து வர நீங்க வந்து அம்மாவோட கழிச்சு கொண்டு வந்தீங்க. அப்ப அந்த வகையில் மேலே எனக்கு ஒரு 3 மணி அளவு பயணத்தை மேற்கொண்டது கொஞ்சம் களதான அப்ப அதோட வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பக்குவத்தில் சில சாப்பாடுகள் எல்லாம் மிஸ் பண்ணி இருந்தேன். அப்போ நான் வந்தது கம்மியாக கண்ட வீட்டுக்கு கண்டு பிறகு சாப்பாடு எல்லாம் செய்யத்தானே வேணும் கண்டிப்பாக. அப்போ அந்த வகையில் வந்து ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே வந்து வேண்டி வச்சுருந்தேன். அயலை மீன் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இரவுக்கு புட்டை வைக்கிறனாடி இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு நல்ல ஒரு களதி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு அயலை மீன் குழம்பு வச்சு தரலாம்னு சொல்லி அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அதாவது வந்து அனுஷா கண்ட கையால் எங்களுடைய இரவு சாப்பாட்டுக்கு வந்து இவங்க வந்து அயலை மீன் குழம்பு வச்சு தருவாங்க. அதைத்தான் நாங்கள் இன்றைய தினம் வந்து உங்களோட காணொலியாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று இருக்கு. களைச்சிட்டிங்களா? இல்லை என்ன மூச்சு விட காசு கொண்டு இல்லை கலைக்க வேண்டியது நான். இப்போ என்னென்னு சொன்னால் மெல்லாவியாலையெல்லாம் நான் சில பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆளுக்கு கண்டு இல்லை காட்டும் போது தெரியும் இது ஒரு ஆளுக்கு மட்டும் கொண்டு வரலையே என்று சொல்லி எங்க ஃபேமிலி பெருசுதானே. இப்போ மெல்லாவில வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறாங்க. அந்த வகையில் நான் போய் அங்கே சந்தி கேட்க வந்து எனக்கு அங்கே தெரியும் நாங்கள் தோட்டம் துறவு அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. நம்ம அந்த வகையில் வந்து எனக்கு சில பொருட்கள் தந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து போன இடத்துல வந்து எனக்கு யார் என்னுடைய ஃப்ரெண்டுகள் ஞாபகமாத்தமாக தந்திருக்கிற பொருட்களை அப்பா மெல்லாவியால இருந்து குடும்பத்துக்காக கொண்டு வந்து காட்டுடு என்ன சோளம் கொண்டு வருவா அவிச்ச இது பச்சை கச்சாம் கொண்டு வருவீங்க எல்லாம் இல்லை. அப்போ வாழைப்பழம் உண்மைதான். பாருங்க பாருங்க நான் போன இடத்துல வந்து நேற்றைய தினம் வந்து என்னுடைய நண்பி வந்து அவங்க நிறைய வாழைக்குள்ள வச்சிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் சொல்லி அப்ப அந்த வகையில பாருங்க இஞ்சி பாருங்க இது வந்து இதர வாழைக்குலை இப்படி காயாயிருக்குது. ஒரு 2-3 நாட்களில் வந்து நல்லா பழுத்திடும். பாருங்க இதர வாபம் அப்படி இங்கே பாருங்க மரத்து பப்பாசி பழம் அதாவது வந்து மருந்தடிக்காத பப்பாசி பழம் அவங்க பார்க்கவே நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குட்டி மரம்தான் அப்படியே நிறைய காய்ச்சி இருந்துதான் மரம் வரும். ஆனால் காயெல்லாம் நல்ல பெரிய காய். எனக்கு ஒரு 2-3 கிட்ட தந்துருந்தாங்க. நான் வந்து மாமியாக்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே இங்கே என்ன கொண்டு வந்தா நீங்கள் மென்னி பப்பாஸ் பழம் சாப்பிட்டு பார்க்க தானே வேணும். ஏன்னா நல்லா பப்பாஸ் பழம் அப்போ இது என்ன அதே மாதிரி இன்னும் இது உண்டு. இது என்ன இருக்கு பண்ணிக்கோங்க என்ன நல்லா இருக்கு. அந்த மரத்துல செய்திருக்கேன் ஐயாவா நினைப்பு தான் இது. இது வந்து சிரட்டு அதாவது வந்து இதுவும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் தான் வந்து அவ வந்து அந்த சிரட்டையில் அதில் பயன்படுத்தி தான் செஞ்சு இதெல்லாம் பாருங்க சிரட்டையில பயன்படுத்தி தான் செஞ்சிருக்குது. இது வந்து தடி இதுக்கு வந்து சிரட்டையில பயன்படுத்தி தான் இங்க பாருங்க ஒரு மரம் மாதிரி செய்திருக்கலோ. அந்த கத்த குழம்பு சொல்லி விளையாட்டு மாங்கண்டு மாதிரி கிடைக்கல. மாங்கண்டு தான் என்னன்னு சொன்னா அவங்க வாணிஸ் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பச்சையா அடிச்சிருந்தா இன்னும் இருந்திருக்கும். அப்போ இது எல்லாம் தன்னுடைய நினைவாக ஷேரும் நீங்கள் கொண்டு போய் வீட்டை வைங்கன்னு சொல்லிட்டா. அந்த வகையில் நாம் உடனே இதை மாமிக்கும் கொடுக்காம கொண்டு வந்துட்டு கண்டிப்பாக வீட்டு மேசில் வைக்கலாம் தானே என்று சொல்லி போட்டு இதை கொண்டு வரலாம். பாருங்க நல்லா இருக்கு. என்ன பிச்சு கொடுக்க போறீங்க? இதையும் வந்து பிச்சு சாப்பிடலாம். அதாவது வந்து இது வந்து 4 அளவில் பழுத்திடும். இதை பக்கத்துல இருக்கிறானு இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த கட்டையான் தருவந்தானே மறக்காம எனக்கு உண்டு. ஆகவே இவ்வளவுதான் நாங்கள் இப்போ இன்றைக்கு மெல்லாவியால் உங்களுக்கு கொண்டு வந்தது பொருட்கள். இப்போ வந்து நீங்கள் எனக்கு வச்சு தர போகிற அயலை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம்மா. அதையும் சொல்லுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி போட்டு ஓகே. இப்போ பாருங்க அயலை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இது வந்து நான் வீட்டில் இருந்ததை தானே படுத்தது டக்குனு எங்களுக்கு காணும் தானே இந்த மீன் எல்லாம். அயலை மீன் அயலை மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே வந்து பால் இது மாதிரி பால் இல்லாமல் சேர்த்து போட்டாச்சுது. தேவையான அளவு பழப்புளி அப்படியே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி பழம் உள்ளி எல்லாம் போட்டு நீங்கள் வதக்கி தானே வைக்க போகிறீங்க. தேவையான அளவு தூள் உப்பு
அப்படியே பெருஞ்சீரகம், இது வந்து கடுகு. ஓகே, இதை வந்து நான் வந்து விளங்கப்படுத்தின அளவு வந்து தேவையான பொருட்கள் சொன்னது மட்டும்தான். செயல்முறையெல்லாம் குக்கிங் ஆனவங்க தான், அப்படித்தானே? உங்களோட கை வண்ணத்தை பாப்போம். சரி, எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு நாங்கள் இந்த கடுகு பெருஞ்சீரகத்தை போடுவோம். ஓ, இப்போ நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறான்னு என்னுடைய வேலை. அதோட இங்கே பாருங்க வந்து இதை சொல்ல கட்டாயம் மறந்து போட்டேன். இது வந்து பாருங்க, நீ புழுப்பொடியெல்லாம் வேண்டி கொண்டு வந்தேன் நான், ஆனால் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சமைக்கிற நாடி இப்போ எனக்கு ஒரு சாப்பிட்டு பார்க்க ஒரு டைம் கிடைச்சிருக்குது. சாப்பிடுவோம் கட்டாயம். எப்படி நல்ல கோலம் இல்லைடா வந்த கொலைக்கு நான் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் புழுக்கொடியெல்லாம். அது வந்து கொஞ்சம் சொன்னாங்க நம்ம இருந்த பொருட்களை தான் வச்சு தான் இருக்கணும்னு சொல்லி வச்சு சாப்பிடணும். அப்போ இந்த புழுக்கொடி சாப்பிட்றீங்களோ? புழுக்கொடி நீங்கள் ஒரு சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு. சில புழுக்கொடியில் வந்து கசரு மேலும் இது கசராது, நல்லா இருக்கு. புழுக்கொடிகளுக்கு சப்போர்ட்டான்னு ஒன்று சாப்பிட நல்லா இருக்கு. சொல்லுங்க, தேங்காய் குட். தேங்காய் சொட்டு இருக்கு, நல்லா சுத்தல் தேங்காய் சொட்டு மடுத்து அப்படியே சூண்டுட்டு ஒரு புழுக்கொடி சாப்பிட நல்லா டேஸ்டாக. நல்லா கவச்சி பொடி கொள்ளலாம். அதான் 3 மணி பேன 3 கொலையெல்லாம் அது அங்கே கூடுதலாக சொல்ல கடை சப்பாப்பிலாம் சாப்பிட்ருக்கோம். அப்போ நீண்ட நாட்கள் அப்புறம் கொண்டு இருக்கா கையால் இருக்க உரைப்பு புளிக்கிற பேரசாரமான ஒரு கறி சாப்பிடுவோமே. கண்டிப்பாக அப்போ உரைப்பு கூட போட்டேன் அப்படி வேணும். அப்போ கொண்டு வீடியோக்கெல்லாம் அப்படி போகுது, நல்லா தான் போகுது. டெய்லி வீடியோக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் குட்டீஸோட. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதே காணும். சூப்பர். எனக்கு சப்ஸ்கிரைபர் மாதிரி சப்போர்ட் பண்ணோம், அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ தந்து சொன்னாங்க. உங்களுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர் நல்ல சப்போர்ட் தானே. என்னென்னு சொன்னால் ஒரு மாதம் ஆகல நீங்கள் 3000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டீங்க தானே. நான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன ஆனால் உங்களோட 1000 சப்ஸ்கிரைபர் கேக் வெட்டுறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் இல்லை. வீடியோ பார்த்தேன். பரவாயில்ல, 1 கேக் வெட்டுவோம் நாங்கள் இருக்கோம் இல்லையா. வாழ்த்துக்கள். வெங்காயம் நல்லா பொடி கேட்டேன், மழையை கொண்டு வாங்கிட்டேன்னு. என்ன தக்காளி பழம் போடுறீங்க? ஓ, அடுத்தது சித்தி பட்டி வச்சுக்க தக்காளி பழம் இருக்கிறதை கொண்டு ஒரு இளமீன் குழம்பு ரெடி ஆகுது. தக்காளி பழம் வளங்க வெங்காயம் வதங்கிட்டேன்னா ஏதோ இதோ நல்ல பொன் கலர்லாம் வந்துட்டு தானே. நல்ல வாசமா பாலை விட்டு புளி புளியே பழப்புளி தேவையான உப்பு. இது ஏன் இவ்வளோ உப்பு போடுறீங்க? ஏன் இப்படி போடுறேன்னு சொன்னா அதுக்கு புளி உப்பெல்லாம் போட்டு இந்த மீனை போட்டா அதில் இறுக்கமா இருக்கு மீன். மீன் அவிஞ்சிரு எப்படி வைக்கல நீங்கள்? எனக்கு நான் அம்மாண்ட மேலத்தை தான் வைக்கிறேன் ஷியாக்கா. எப்படி கூட்டு குழம்பு? அப்படியே கிளிய வச்சு எல்லாம் பால் எல்லாம் போட்டு கூட்டு குழம்பு ஈஸி தான். சார் நாங்கள் இது பாலை விடுவோமே. ரைட். அடுத்தது தூள். தூளிஞ்ச அளவு பார்த்துக்கணும்னா நான் தான் தந்தேன் சொல்லணும் இல்லை. என்ன இவங்க வந்து உழைப்பு பெருசாக பிடிக்காது, அதெல்லாம் கொஞ்சம் தூளாக தந்துருக்குதா பரவாயில்ல. அவங்க சாப்பிட வேணும். முண்டை கைப்பக்கத்தில் உப்பு புளி அதில் போட்டாலும் தூள் தந்துருக்கேன். சரி, இது நல்லா அவிஞ்சு பிரண்டு எண்ணெய் படந்து வரட்டுமே. நல்லா பார்த்தா மல்லாய கண்ணில் இருப்பான். கரை வைக்கலாம். என்ன கட்டம் வந்துட்டு ரெக்கவரம் வந்துட்டு நல்லா எண்ணெய் படந்து நல்லா தான் இருக்காது. பாப்பம் இருக்கும். எல்லா மீன் குழம்பு அப்படியேண்டு சூப்பராக தானே இருக்கான். அப்படியே எண்ணெய் போடுக்க நல்ல ஒரு பத்தல் குழம்பு மாதிரியே இருக்கு. அப்படியே என்ன செய்யணும்னா சுடாச்சு நல்லா குடிச்சு பார்ப்போமே நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாவில எச்சில் ஊறுதும் என்ன அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு. ஆஹா, குடிக்க குடிக்க நீங்க குடிச்சு கொண்டே இருக்கோம் மேலே இருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா வெள்ளை புட்டு மறைச்சு
அதில் ஒரு முட்டை பொரியலும் பொரிக்கோல் நல்லா எப்படி இருக்குங்க குழம்பை ஊற்றி ஊற்றி சாப்பிட வேற லெவலாம். ஆஹா குடிச்சு கொண்டே இருக்கும். உப்பு புளி எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதே போல நான் வந்து அந்த தூளும் அளவா இருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? காணாது. குடிச்சுதான் பார்க்க போறீங்களோ? ஐயோ உங்களுக்கு கிடைக்கல. நல்லா இருக்கு பாருங்க. நல்ல எண்ணெய் படந்து அன்னைக்கு மீன் எல்லாம் நல்ல டீவா துண்டு துண்டா இருக்குது. அப்படியே நாம போட்டு அவிச்சு போட்டு இன்னைக்கு ஒரு புடி. ஓகே அதோட தேங்க்யூ. நம்ம பாவண்டாக்க நான் கேட்டோட நல்ல ஒரு குழம்பு வச்சு தந்துட்டா சட்டண்டு. அவ்வை சன்மொழி மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு அயில மீன் குழம்பு தயாராகி தந்துட்டீங்க. ஓகே மறுபடியும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாம இதுல இருந்து விடைபெறுகிற தருணம் வந்துட்டு வேற என்ன சொல்ல போறீங்களா? ஒன்றும் சொல்ல வடி வச்சு சாப்பிடுங்க. பூனை கொடுக்கலாம் இங்க எல்லாம் இல்ல. மற்றது வந்து நாம வந்து பப்பாசி பழம் இல்லாம ஒரு 2 நாள் பழுத்துட்டு நினைக்கலாம் போய்க்க தந்துடா போறேன். வாழைப்பழம் பிடிக்கலாம். அந்த கப்பலுக்குள்ள பழுத்து எல்லாரும் நானும் சாப்பிட்டுனான் தானே நம்மளே நல்லா இருந்துச்சு. அப்ப நீங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடு? எனக்கு போய் தான் செய்யும். அதாவது அதுக்கு விருப்பமான புட்டு. அதுக்கு அப்புறம் புட்டு பிடிக்குமே. நைட்ல டெய்லி புட்டு தான் வேணும். நான் இன்னைக்கு இதுக்கு வந்து வெள்ளை புட்டு வைக்க போறேன். நல்லா இருக்கும். சரி உங்களோட ஆசைக்கு காலையில சாப்பிட முடியும். ஆமா உண்மையாக வந்து நீண்ட நாட்கள் அப்புறம் நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பிட ஒரு ஃபீலா இருக்குது. துண்டா எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நன்றியை குறிப்பிட்டு நாம இப்ப இந்த விடைபெறுகிற தருணம் வந்துச்சு. நாங்க வந்து வீடியோ முடிப்போமே. என்னன்னு சொன்னா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இவ வந்து கண்ணால எங்களோட சேனலுக்கு வாரதில்லை. அப்ப நானும் சொல்றேன் உங்களுக்கு நான் சந்திச்சு அதுவும் வந்து எனக்கு இன்னொரு வேலை குறைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா இப்ப நான் வந்து இன்றைதான் வரவே இங்க ஒரு 2:30-3 மணி ஆயிட்டுது. அப்ப நினைச்சு சொன்னா நாளைக்கு எல்லாம் என்ன வந்து சந்திக்கணும் என்று இருந்தது. அது பரவாயில்ல. நீங்களா வந்து நாளைக்கு அந்த வேலை குறைவு. சரிதான். கண்ணாலை கூட நாங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சு இந்த மீன் குழம்பு வந்து மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மீன் குழம்பை பற்றியோ? மீன் குழம்பு கமெண்ட்ஸ்ல அது நான் தான் பற்றி சொல்ல வேண்டாம். அது சொல்லி நல்லா கிடக்கு சொல்லியாச்சு தானே. அப்புறம் சொல்ல தேவையில்லை. இவ கொண்டு அந்த நீங்க என்னன்னு சொன்னா சின்னத்தானுக்கு வந்து மேலாவிய கதாந்தான்னு சொல்லி இந்த புழுக்கொடியில மாத்திரம் கொண்டு போகலாம். எங்களுக்கு புழுக்கொடி வீட்டு என்ன எல்லாமே பேரு ஐயா கொண்டு வந்தது. அப்படியா? இது நாங்க வீடு அங்கே இருந்து வரையும் போது கொண்டு வந்தது. இருந்தாலும் மன்னி புழுக்கொடியில நீங்க சாப்பிட்டே ஆக போகணும். கண்டிப்பா. ஓகே நீங்க வரணி புழுக்கொடி சாப்பிடுங்க. நாங்க வரணி புழுக்கொடி கூட வன்னி உங்களுக்கு எங்களை வரணி புழுக்கொடி ஐயா கொண்டு வந்தவர். ஐயா கொண்டு வர அப்ப ரகலமா கொண்டுதான் தெரியும் நம்ம என்ன. சரி அப்படி ஒரு மாலை கொண்டு வரல. இது அன்னைக்கு கிருஷ்ணா மீட் பண்ண வந்தது அந்த புழுக்கொடியா. விளங்கிட்டு யாருன்னு சொல்லி ஒரு போன் வேண்டி அவனுடைய புழுக்கொடி கொண்டு எங்களுக்கு மாமா தந்துவிட்டோம். நல்ல விஷயம். ஆனாலும் வண்டி புழுக்கொடியில கொஞ்சம் கொண்டு போவோம். கட்டாயம் நான் தந்தாமே நீங்க அத்தானை கொண்டே கொடுங்க. சரிதானே சாப்பிடட்டும். சரி உண்மையிலே இன்னைக்கு கண்ணாலை பிறகு நாங்கள் மல்லாவியை சந்திச்சு அவன் அந்த வீட்டை வந்து இப்படி ஒரு குழம்பு சமைச்சு கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. அதை சாப்பிடும்போது இரவுக்கு எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். கோல் பண்ணுங்க கண்டிப்பா. சரி நாங்கள் எடுத்து அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். குழம்பு காய்ச்சி கொடுத்த வழியால இன்றைக்கு இந்த வீடியோ வந்து மல்லாவிய கதை முடிக்க போகிறோம். ஒரு வேலை தானீங்களா? கண்டிப்பா. ஓகே உண்மையிலே இன்னும் நாட்கள் பிறகு சந்திச்சாலும் நல்ல சந்தோஷமா இருக்குது. எனக்கு மெய்க்கல் அந்த வேலை குரல் அடைச்சி இன்னும் வடிவா ஒரிஜினல் குரல் விளையாட்டாலும் நான் ஏதோ சமாளிச்சு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியாகும். வெள்ளையா இருக்குங்க. ஆஹா நல்லாவே தானே. நல்லா இருக்கு. அப்படி இந்த முறை கொஞ்சம் பழங்கள் சாப்பிடணும். நான் போற இடங்கள்ல கூட ஃப்ரெண்ட்ஸுகளும் கொஞ்சம் பழங்கள் தந்தது. உண்மையா தான் சொல்றீங்க? சத்தியமா வடிவா அப்படி இல்லை லைட்டுக்கு போல எனக்கு தெரியாது. லைட்டுக்கும் முகம் ஒழிக்கிறதுக்கும். சரி நாம வந்து அடுத்ததா புட்ட வைக்க வேணும் இல்ல. நாம இந்த காணொலியிலிருந்து நிறைவு படுறோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு வந்து முதல் முறையா வருபவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து இவங்க போடுற வீடியோ உங்களிடத்திலிருந்து வந்து சேரும். அதோட வந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். ஆகவே இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளும் நான் உங்கள் ஷேரு. பாய்.